ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பழம் வச்சு கேக் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அது மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாமே. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி எடுத்த வாழைப்பழத்தில் சேர்த்துக்கலாம். நான் செய்கிற கேக் ஒரு அரை கேஜி இருக்கும். நீங்கள் அதிகமாக வேணும்னா இதே அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். திரும்ப இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்படி எண்ணெய் உங்களுக்கு வேண்டாம்னா பட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா நெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த எண்ணெயை சர்க்கரை அரைச்சோம்ல அதே மிக்ஸி ஜாரில் நம்ம 1/2 டம்ளர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு 4 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சுடுங்க. ரூம் டெம்பரேச்சர் முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். முன்ன அரைச்சோம்ல அந்த வாழைப்பழம் அது சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பவுடர், எண்ணெய், முட்டையெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் அதே மிக்சிங் பவுலில். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் இன்றைக்கி அவனில் செய்ய போகிறதில்ல, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 பேக்கெட் ஈனோ எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கலாம். அந்த சைடில் இருக்க மாவெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம முட்டை எடுத்துருக்கனால அந்த பச்சை வாசனை வரும், அதனால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றி வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இல்லைன்னா ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில் பட்டர் ஷீட் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் கீழே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம சேர்க்குறோம்ல மாவு பாக்ஸில் ஒரு பாதி வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்போ மாவு உப்பி வரும். இப்போ காற்றுக்கெல்லாம் இல்லாத மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் கேக் வேக வச்சு எடுக்க போகிறோம். மணல் எடுத்துக்கோங்க. அப்படி மணல் இல்லைன்னா நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. மணலை சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். குக்கரில் இருக்கக்கூடிய விசிலும் அந்த லெதரும் எடுத்துருங்க. குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க.
ஏன்னா நம்ம அந்த பாக்ஸ் வந்து வச்சு வேக வைக்க போகிறோம். பாக்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்கலாம். அடுப்பினுடைய அனலை வந்து குறைச்சி வச்சுருங்க. அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா தீஞ்சிடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சு செக் பண்ணிக்கலாம். நல்லா வேகாமல் இருந்தால் மாவு வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கேக் எடுத்துக்கலாம் வெளியே. அப்படி உங்கள் கேக் வந்து வேகாமல் இருந்தால் இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி கவுத்தி போட்டுடலாம். மேலே இருக்க பாக்ஸ் எடுத்துடலாம். பாருங்கள், பாக்ஸில் ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம பட்டர் ஷீட்டை வந்து அதுக்காக தான் போட்டோம். இப்போ பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துடலாம். நம்மளுடைய வாழைப்பழ கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக வந்துச்சா இல்லைன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சாஃப்டாக இருக்குது கேக்கு. வந்து கிசாம் ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஒரு டெக்கரேஷன் ஆட் பண்ணுறேன். கிசாம் ஜாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படி சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.